ரீசெண்டா ஒரு ஸ்டாண்டப் காமெடில வந்து நாங்க ஜாதிலாம் பார்க்க மாட்டோம். பட் ஜாதி பேர மட்டும் வந்து மேட்ரிமோனிக்கு முன்னாடி போட்டு .காம்ன்னு வந்து ப்ரமோட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி ஒரு காமெடி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது மைண்ட்ல இருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து சலூன்ல வந்து நியூஸ் பேப்பர் மேட்ரிமோனி ஆட்ஸ்லாம் இருந்தது. சரி இதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அத சும்மா படிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அதுல நடந்த 2, 3 சம்பவத்த பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் சம்பவம் என்னன்னா, அந்த ஆட்ல சொன்ன மாரி தான் டாபிக்கா வந்து ஹெட்டிங் வந்து ஜாதி பேரா போட்டு அது கீழே தான் வந்து மணமகன் தேவை, மணமகள் தேவை அதெல்லாம் இருந்தது. செகண்ட் டாபிக் வந்து இன்னும் உள்ள ஆட்லாம் எப்படி குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி போய் உள்ள பார்த்தா, இந்த ஆட பாருங்களேன். அதாவது அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் போட்டிருக்காரு. அதெல்லாம் ஓகே. லாஸ்ட்டா வந்து சைவம் ஓகே ஃபுல் ஸ்டாப் அப்படி வச்சாரு பாருங்க. எல்லாத்தையுமே மீன் பார்வையிலேயே பார்த்துன்னு இருக்கேனா, இந்த சைவம் ஓகே அப்படின்னு பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு ஃபன் ஆயிடுச்சு. சலூன்லேயே சிரிச்சுட்டு, இங்க எல்லாம் அவங்க கதறல்ல மணமகன் வேணும், மணமகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆடு குடுத்துருக்காங்களா, அங்க வந்து நம்மாள் தலைவர் ஒருத்தர் வந்து, உங்க ஜோசியத்தை வச்சே உங்களுக்கு எத்தனை வரன் அமையும், எப்போ அமையும், எப்படி அமையும்னு நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஒரு பிசினஸ் ஆட ஒண்ணு அவரு ஒண்ணு போட்டு போயிட்டு லாஸ்ட் காமெடி தான் அல்டிமேட். அதாவது இந்த ஆடெல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கல்ல நியூஸ் பேப்பர். அவங்க சேஃப்டிக்கு. எப்பா இங்க வந்து மணமகன், மணமகள் மட்டும் ஆட் போட மாட்டாங்க. தரகர்களும் போடுவாங்க, ஏஜென்சிஸும் போடுவாங்க. ஸோ நீங்க அவங்களுக்கெல்லாம் காசு குடுக்கறதுக்கு முன்னாடி, அவங்க யாரு, என்ன ஏதுன்றத நீங்க விசாரிச்சு பார்த்துட்டு குடுங்கன்னு அவங்க சேஃப்டிக்கு அவங்க ஒரு டிஸ்க்ளைமர போட்டாங்க. ஸோ என்னன்னா, 2026லயும் இந்த ஃபன்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பேப்பர்ல இந்த ஒரு ஃபன் நடக்குது அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது? ஒரு மாரி இருந்தது. அகைன் சொல்றேன். இது யாரையும் ஹர்ட் பண்றதுக்காக இல்ல. ஜஸ்ட் ஒரு ஃபன்னா லைட் ஹார்ட்டடா இத பாருங்க. பாய்.